அன்பு தங்கை அனீஸ் பாத்திமா அவர்கள். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அண்ணன் உள்ளிட்ட அத்துணை உறவுகளுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள். எது உண்மையான சமூக நீதி? அதற்கு முன்பாக நான் ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன். மதியம் 12 மணி குடிமகன்கள் எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. அந்த குடிவாரி கணக்கெடுப்பு இல்லை, தயவு செய்து கவலைப்படாதீர்கள். அந்த குடிவாரி கணக்கெடுப்பு இல்லை. இந்த குடிவாரி கணக்கெடுப்பு என்பதை நாங்கள் மதுரையில் தெளிவாக போட்டிருந்தோம். சாதி வாரியாக கணக்கெடுப்பு அண்ணன் தெளிவாக சொன்னாங்க. சாதி வாரியான கணக்கெடுப்பு. எதற்காக இந்த சாதி வாரியாக கணக்கெடுப்பை எடுக்கணும்? எதற்காக இந்த குடிவாரியான கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறாங்கன்னா, இந்திய ஒன்றியத்தினுடைய அடிமடியில் கை வைக்கிறது இந்த குடிவாரி கணக்கெடுப்பு. இன்றைக்கு இருக்கிற ஐயா பட்டத்து இளவரசர் ஐயா இருக்கிறார் இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அடிமடியில் கை வைக்கிறது இந்த குடிவாரி கணக்கெடுப்பு. ஏன் அப்படி? ஒருவேளை குடிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்தில் எடுக்கப்பட்டால் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் யார் என்று தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து யாரும் சொல்ல மாட்டான். எதிர்காலமே எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமே, நாங்கள் இன்ப நீதி வந்தாலும் நாங்கள் அவரை வருக வருக என வரவேற்போம்னு தமிழகத்தில் எவனும் சொல்ல மாட்டான். அவருடைய அடிமடியில் கை வைக்கிறது இந்த குடிவாரி கணக்கெடுப்பு. அதனாலதான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு வேணும்ன்றோம். இந்த குடிவாரி கணக்கெடுப்புல என்ன நன்மை? இந்த குடிவாரி கணக்கெடுப்புல என்ன நன்மைனா, வந்தவன் போனவன் எல்லாம் இனி தமிழகத்தை ஆள முடியாது, சொந்த மண்ணின் மக்கள் மட்டும்தான் இனி தமிழகத்தை ஆள முடியும் என்கிற நிலை வரும். அதுதான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பினுடைய நன்மை. இந்த குடிவாரி கணக்கெடுப்பு என்பது இன்றைக்கு கேள்வி வைக்கிறாங்க. 1981 1931 சுதந்திரத்துக்கு முற்பட்ட இந்தியாவில் குடிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் கணக்கெடுப்பில் சேர்க்கப்பட்டது. ஆனால் சுதந்திர இந்தியாவில் 1951 2011 வரை எடுத்த கணக்கெடுப்பில் சாதி வாரியாக சேர்க்கப்படல, குடிவாரியாக சேர்க்கப்படல. காரணம் என்னன்னா, அவர்களுடைய இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்கு இல்லையா, காங்கிரஸாக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், ஆனால் அதில் முக்கிய மூல வேறாக இருப்பது பார்ப்பனியம். அந்த பார்ப்பனியத்திற்கு பாதிப்பாக இருக்கிறது இந்த குடிவாரி கணக்கெடுப்பு. ஒருவேளை குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா, இன்னைக்கு சொல்றான்ல இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் என்று சொல்றான்ல, அவனெல்லாம் தெரிஞ்சு போயிடும். அவன் இஸ்லாமியர்களை விட, அவன் இந்த மண்ணில் இஸ்லாமியர்களை விட ஆக சிறந்த சிறுபான்மையினர் இங்க இருக்கக்கூடிய ஐயா காரைக்குடியில் இருக்கிற ஐயா ஹச்ராஜா என்பது உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுக்கிறான். நீங்க எடுத்து பாருங்க, ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே எடுப்போம். சர்மா என்கிற ஜாதி எத்தனை, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எடுத்து பார்ப்போம். சர்மா என்ற சமூக மக்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க? அதை விட அதிகமாகவே இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஒரு பேர் அறிவிப்பை இந்த மண்டலம் செய்கிறோம். நாம் தமிழர் கட்சி நாங்கள் தமிழகத்தில் வாழுகிற இஸ்லாமியர்களை ஒருபோதும் இந்த மண்ணினுடைய சிறுபான்மையின மக்களாக நாங்கள் பார்க்கவில்லை. மாறாக தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையின மக்களாக நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களை பேரறிவிப்பு செய்து, ஏன்னா இந்த மண்ணினுடைய மகன், இந்த மண்ணினுடைய மகன் நாங்கள், இந்த மண்ணினுடைய மக்கள் நாங்கள், இந்த மண்ணினுடைய இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக உரிமைக்காக கண்ணீரும் செந்நீரும் சிந்தியவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். ஆனால் நாங்கள் சிறுபான்மையினர் இந்த மண்ணிற்கும் இந்த மண்ணினுடைய உரிமைக்கும் துளியும் சம்பந்தம் இல்லாத ஹச்ராஜா இந்த மண்ணில் பெரும்பான்மையினரா? காரைக்குடியில் ஒத்த வீடு இருக்கு ஹச்ராஜாக்கு, அதை தாண்டி வேற என்ன இருக்கு ஹச்ராஜாக்கு? அவர் பெரும்பான்மையினர். அந்த மண்ணில் யார் பெரும்பான்மையினர்? அறிவில் சிறந்தவர்களே, ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு இடஒதுக்கீடு எதற்காக கொடுக்குறான்னா, சாதியின் பெயரால இங்க கல்வி மறுக்கப்பட்டுச்சு, சாதியின் பெயரால இங்க வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு, சாதியின் பெயரால் அனைத்தும் மறுக்கப்பட்டது. அதே சாதியின் பெயரால் அவர்களுக்கு மீட்டெடுத்து கொடுத்ததுதான் இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட்டை யார் எத்தனை சதவிகிதம் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து தான் கொடுக்கணும். இங்க நாடார் எத்தனை சதவீதம் இருக்காங்க, இங்க வன்னியர் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, இங்க முதலியார் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, இங்க தேவர் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, இங்க தேவேந்திர குல வேலை எத்தனை சதவீதம் இருக்காங்க எடுத்து பார்த்து கொடுக்கறது பேர் தான் இடஒதுக்கீடாக சரியான சமூக நீதியாக இருக்க முடியும். அறிவில் சிறந்தவர்களே, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை இதுதான். உங்களால் முடிந்தால், முடியாது எங்களுக்கு தெரியும், உங்களால் முடிந்தால் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை குடிவாரி கணக்கெடுப்பை எடுங்கள். இல்லை என்றால் தயவு செய்து உங்கள் மன்னராட்சியை மக்கள் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். நிச்சயமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையிலே குடிவாரி கணக்கெடுப்பை நாம் தமிழர் கட்சி இந்தியாவிற்கே முன்னோடியாக எடுத்துக்காட்டும் என்று கூறி, எது உண்மையான சமூக நீதி என்ற தலைப்பிலே நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திலே நாம் ஒரு கருத்தை இந்த மண்ணில் நின்று பதிவு செய்கிறோம். உண்மையான சமூக நீதி என்னவென்றால், குடிவாரியாக சாதி வாரியாக சமூக ரீதியாக என்றைக்கு கணக்கெடுப்பு நடக்கப்பட்ட அதன் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிற இடஒதுக்கீடு தான் உண்மையான சமூக நீதி. மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த சில காலங்களிலேயே சமூக நீதி கண்காணிப்பு குழு
குழு. உண்மையிலேயே சமூக நீதியை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சமூக நீதியை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அந்த சமூக நீதியினுடைய கண்காணிப்பு குழு சரியான செயலை செய்திருந்தால் அமைச்சர் ராஜகண்ணப்பனுடைய சாதி ஆதிக்க செயல் நடந்திருக்காது, அமைச்சர் KKSSR சாதி ஆதிக்க செயல் நடந்திருக்காது. அப்படி என்றால் இவருடைய சாதி ஆதிக்கத்திற்கு காரணம் என்னவென்றால் இங்கு சாதிய சமத்துவம் இல்லை, குடி சமத்துவம் இல்லை. சாதி உரிமை பேசுறவங்க இங்க அதிகம் இருக்கு, வர்ண கூட்டு சாதியவாதிகள் தான் இங்க அதிகமாக இருக்கிறான். எல்லாவற்றிலும் நமக்கு சரியான இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு, எல்லாவற்றிலும் சரியான இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு. வெறும் 10 பேர் சாப்பிட வேண்டிய உணவை 50 பேர் சாப்பிடுவதும், 50 பேர் உண்ண வேண்டிய உணவை வெறும் 10 பேர் உண்பதும் தான் இங்கு சமூக நீதி என்று சொல்லப்படுது. இது முற்றுமுதலமாக தகர்த்தறியணும். மண்டல் கமிஷன் என்ற அடிப்படையில் தான் 27% இடஒதுக்கீடு இந்தியாவுக்கு வந்தது. அவர் 52% மக்கள் இங்கு படிக்காம இருக்காங்க. அதற்கு முன்பாக காக்கா கார்லேல் என்பவர் முதலாக ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். அந்த அறிக்கையில் மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டது என்னவென்றால் சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று காக்கா கார்லேல் சொல்றான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் கண்டுகொள்ளல. அறிவில் சிறந்தவர்களை நாம் எடுக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம், நாம் எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு என்பது ஏதோ தமிழகத்திற்கு மட்டுமானதல்ல, ஒட்டுமொத்த இந்திய தேசியத்திற்கும் நாம் தான் முன்னோடியாக, நாம் தமிழர் கட்சி தான் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த குடிவாரி கணக்கெடுப்பு என்பது வெறும் தமிழகத்திற்கு மட்டுமானது அல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய தேவை. அதற்காக தான் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். உறவுகளே, பெருஞ்சித்தனார் சொன்னதைதான் சொல்லி உங்களுக்கு விடைபெற விரும்புகிறேன். சாவெனினும் விடுதலை சாவே, சாவே வந்தாலும் விடுதலை சாவை தான் நாங்கள் தழுவுவோம். ஒருபோதும் இந்த மண்ணில் குடிகளாக பிரிந்திருக்க நாங்கள் விரும்பல. வன்னியர் இடஒதுக்கீடு வந்த பொழுது, வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போது ஒரு சமூகம் கொண்டாடியது, ஒரு சமூகம் கொந்தளித்தது. அதே இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட போது ஒரு சமூகம் கொண்டாடியது, ஒரு சமூகம் கொந்தளித்தது. இது வெறும் சமூகத்தினுடைய மேன்மைக்கு மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மைக்கும் குடிவாரி கணக்கெடுப்பு என்பது அவசியமாகிறது. ஆகவே அறிவில் சிறந்தவர்களே, குடிவாரி கணக்கெடுப்பு நாம் எடுக்கும் வரை இந்த மண்ணிலே, இந்த திராவிட ஆட்சியாளர்கள் எடுக்கும் வரை நாம் இந்த மண்ணில் நின்று போராடுவோம். காலமும் மக்களும் நமக்கு வாய்ப்பளித்தால் அதை நாமே கட்டாயம் செய்து காட்டுவோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையிலே நாம் இன்னர்லைன் பெர்மிட் வடவர் ஆதிக்கம் என்று பேசினால் இவர்கள் கேட்பார்கள், தமிழர்கள் உலகமெங்கும் பரவி வாழவில்லையா, தமிழர்கள் வேலை செய்யவில்லையா, தமிழர்கள் உலகமெங்கும் பரவி அவரவர்கள் வேலை செய்யலையான்னு கேட்பாங்க. உலகமெங்கும் தமிழர்கள் நாங்கள் பரவி வாழுகிறோம். ஆனால் எந்த நிலத்தையும் தமிழர்கள் ஆண்டதாக வரலாறு இல்லை. எல்லா இடத்திற்கும் போனோம், போரில் வென்றோம், கொடியை நட்டோம். ஆனா நிலத்தை நீ ஆண்டுக்க, வரியை எனக்கு கட்டுன்னு வந்தவர்கள் தமிழர்கள். எந்த நிலத்தையும் தமிழர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக வரலாறு இல்லை. அறிவார்ந்த பெருமக்களே, இவர்கள் சொல்றாங்க 2026க்கு பிறகாக நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி இருக்காது, சீமான் இருக்க மாட்டார்னு சொல்றாங்க. அறிவார்ந்த பெருமக்களே, சீமான் தமிழ் நிலத்தின் தலைமகன், சீமான் தமிழ் நிலத்தின் தலைவன். மலைகள் அழிக்கப்படும் பொழுது குறிஞ்சி நில தலைவன் முருகனாக, காடு அழிக்கப்படும் பொழுது முல்லை நில தலைவன் திருமாலாக, வயல்வெளிகளும் விவசாயமும் அழிக்கப்படும் பொழுது மருத நில தலைவன் இந்திரனாக, கடல் பாதிக்கப்படும் பொழுது நெய்தல் நில தலைவன் வர்ணனாக, இந்த நிலம் பாலையாகிவிடக் கூடாது என்பதற்காக பாலை நில தலைவன் கொற்றவையாக, இந்த நிலத்தில் ஒட்டுமொத்த 5 இனங்களின் நிலத்தின் தலைவனாக ஒரு தலைவன் இருக்கிறான்னா இந்த நிலத்திலேயே அது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர் தமிழ் நிலத்தின் தலைவன், தமிழ் இனத்தின் தலைவன். அறிவார்ந்த பெருமக்கள், இவர்கள் சொல்றாங்க அவ்வளவுதான், நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிருச்சு, நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிருச்சு அணில் குட்டிகள் கத்துது. இன்றைக்கு அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து நீங்கள் இந்த நிலம் குறித்து பேசணும்னா, இந்த நிலத்தில் பெண் உரிமை குறித்து பேசணும்னா, பெண்களுக்கான சம உரிமை குறித்து பேசணும்னா, சூழலியல் அரசியல் குறித்து பேசணும்னா, இந்த நிலத்தில் மலைகள் அழிக்கப்படுவது குறித்து பேசணும்னா, காடுகள் அழிக்கப்படுவது குறித்து பேசணும்னா, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இந்த இந்திய பெருநிலத்தில் பேசினாலும் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் தவிர்த்து விட்டு எவராலும் பேச முடியாது. சீமான் இந்த தலைமுறைக்கான தலைவன் அல்ல, அடுத்த தலைமுறைக்கும், அதற்கு அடுத்த தலைமுறைக்கும், அதற்கு அடுத்த தலைமுறைக்கும் ஆன தலைவன். எப்படி கியூபா நாட்டில் பிடல் காஸ்ட்ரோவை கொண்டாடுகிறார்களோ, எப்படி ஆபிரகாம் லிங்கனை கொண்டாடுகிறார்களோ, எப்படி சேகுவேராவை கொண்டாடுகிறார்களோ, அதே போல வருகிற தலைமுறை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான்
2021 சட்டமன்ற தேர்தலிலே உலகநாயகன் கமலஹாசன் என்றார். அது இந்த நிலத்திற்கு பெருமை இல்லை. அது இந்த நிலத்திற்கு பெருமை இல்ல. 23 வயதில் தன்னுடைய நாட்டின் விடுதலைக்காக தூக்கு கயிறை முத்தமிட்டான் பகத்சிங். பகத்சிங்கை விட குறைவான வயதில் 17 வயதில் காவிரி உரிமைக்காக போராடி கைதான என்னுடைய நண்பன் பேரறிவாளன் உலகநாயகன் கமலஹாசன் இந்த நிலத்தில் போட்டியிடுவதை விட பெருமைக்குரியது என்னவென்றால் பேரறிவாளன் இந்த நிலத்தில் போட்டியிடுவதுதான். 17 வயதில் நிலத்தின் உரிமையை, மாநிலத்தின் உரிமையை ஒருவன் பேசி கைதாகி இருக்கிறான். அவன் இந்த நிலத்தின் வேட்பாளராக இருக்கிறான். அவன் இந்த நிலத்தில் போட்டியிடுவதே பெருமை என்றால் அவன் சட்டமன்றத்திற்கு போவது எவ்வளவு பெருமைக்குரியது என்பதை அறிவார்ந்தவர் மக்கள் சிந்திக்கணும். இந்த நிலத்தினுடைய சிக்கல்களை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிற ஒரு வேட்பாளர் அவன் பேரறிவாளன். அவரை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். இந்த தெற்கு தொகுதியில் நின்று நாங்கள் சத்தியம் செய்கிறோம். இங்கு வடவர் ஆதிக்கம் என்று பேசுறோம், நிலத்தை இழத்தால் பலத்தை இழப்போம் என்று பேசுறோம் அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். நாங்கள் சத்தியம் செய்கிறோம், இந்த நிலத்தில் நீங்கள் பேரறிவாளனை தேர்ந்தெடுத்து எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆனார் என்று சொன்னால் இங்கிருக்கிற வட இந்தியர்கள் அவர்கள் மாநிலத்தில் போய் கிளர்ந்து புரட்சி செய்வார்கள். தமிழ்நாடு சொர்க்க பூமியாக இருக்கிறது, ஏன் உத்தரப்பிரதேசம் பாலைவனமாக இருக்கிறது, பீகார் ஏன் பாலைவனமாக இருக்கிறது என்று புரட்சி செய்வார்கள். அப்படிப்பட்ட புரட்சியை இந்த நிலத்தில் உண்டாக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தான் உண்டு.